முருகன் மாநாடு மதுரையில் நடந்தது. இந்துக்கள் மிகப்பெரிய ஆபத்தில் இருப்பது போன்ற ஒரு சித்தரிப்பை பண்ணாங்க. முருகன் மாநாடு நடக்கிறதுக்காக கோர்ட் உத்தரவு கொடுக்கும்போது கூட அரசியல் பேசக்கூடாதுன்னாங்க. ஆனால் அரசியல் பேசினார்கள், தீர்மானங்கள் நிறைவேற்றினார்கள். இதனூடே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இந்துக்களுக்கு எதிரானவர் அப்படின்ற ஒரு கட்டமைப்பும், விபூதி வைக்கும்போது கூட அவர் அழிச்சிட்டாரு அப்படின்ற விஷயங்களையும் தொடர்ந்து முன்னிறுத்தினாங்க. விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் திருமாவளவன் மீது நமக்கு விமர்சனங்கள் இருக்கிறது. அது கருத்து விமர்சனங்கள். ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு இயல்பாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு செயலை இந்துக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு அவரை திட்டமிட்டு சங்கிகள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது குறித்தான ஒரு வீடியோ தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். அதற்கு முன்பாக கதைப்போமா நேயர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட மறக்காதீங்க, கமெண்ட் போடுங்க. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். விசிகா கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மனமுடைந்து இந்த ஒரு வார காலமாக அவரை இந்துக்களுக்கு எதிரானவர், விபூதியை அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கட்டங்கட்டு அவரை சங்கிகள் கலாச்சிட்டு இருந்தாங்க. அவர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல அவர் உடஞ்சி போய் என்ன சொன்னார்னா, நான் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனேன், முருகனை பார்த்தேன், என்ன சொல்கிறது, நான் சாமி கும்பிட்டேன், நிறைய பேர் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டாங்க. எதேச்சையாக நடந்த ஒரு விஷயத்தை விபூதியை அழித்ததை இவங்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு திட்டமிட்டு காழ்ப்புணர்ச்சியோட பரப்புகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு சங்கிகள் எப்பயுமே என்னன்னா ஒரு அஜெண்டா செட் பண்ணுவாங்க. அந்த அஜெண்டாவை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் அது உண்மைன்ற மாதிரி எடுத்து போய் நிறுத்துவாங்க. புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு பெரியார் பிள்ளையார் சிலையை உடச்சிட்டார், ராமர் சிலையை உடச்சிட்டாருன்னு கதை கட்டுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்போ அதை யார் செய்வாங்கன்னா ஷோ மாதிரியான ஆட்களே அதை செய்வாங்க. ஆனால் அது நீதிமன்றத்தில் போய் திராவிடர் கழகம் அப்படிலாம் செய்யவே இல்லைன்னு நிரூபிக்கும் பொழுது அவர் மன்னிப்பு கேட்டு போயிடுவார். ஆனால் அவர் செய்தியாக சொன்னார் இல்லையா, அந்த செய்தி கார்டை தான் அவங்க எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய அஜெண்டா, இதுதான் அவங்களுடைய ஸ்டைலு. அதை தான் தொடர்ந்து அவங்க பரப்புரைகள் மூலமாக இந்துக்களுக்கு எதிரானவர் திருமாவளவன் அப்படின்னு கட்டமைச்சாங்க. அதுக்கு திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க வைக்கிறாங்க, எனக்கு பிடிக்கலன்னா அப்பயே அழிக்க போகிறேன், அது எதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அழிக்க போகிறேன். நீங்கள் வீடியோவில் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இதே மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் என்ன அதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பகுதியை மட்டும் எடுத்து வச்சு எப்படி வேணாலும் நீங்கள் கதை கட்டலாம். ஸோ அப்படியான ஒரு நிகழ்வில் தான் திருமாவளவன் அந்த வீடியோவின் மூலமாக சிக்கினார். ரைட்? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் ஒரு கல்யாணத்துக்கு சாப்பாட்டுக்கு போகிறேன். அது ஒரு வெஜிடேரியன் கல்யாணம். நான் நான் வெஜிடேரியன் பிரியன் வச்சுக்கோங்க. இலையை வைக்கிறாங்க. இலையை வச்சு ஃபஸ்ட்டு ஊறுகாய், சால்ட்டு, நூக்குல், அதாவது என்னது, உருளைக்கிழங்கு பொரியல், கொத்தவரங்காய் பொரியல், அதுக்கு பிறகு கத்திரிக்காய் கூட்டு, பருப்பு சாதம், அப்புறம் பஞ்சாமிர்தம், ஸ்வீட்டு, அது இதெல்லாம் வச்சு அப்புறம் ரைஸு, அப்புறம் குழம்பு எல்லாம் ஊற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் எனக்கு கத்திரிக்காய், வெண்டைக்காய் பொரியல், அது பேர் என்ன, உருளைக்கிழங்கு பொரியல், இது 3 எனக்கு பிடிக்கல. நான் என்ன பண்ணுறேன், மொத்தமாக அப்படி தள்ளி வச்சுட்டு நான் சாப்பிட்றேன்னு வச்சுக்காங்களேன். இப்போ நான் வெஜிடபிள்ஸ்க்குலாம் எதிரானவன் நீங்கள் சொல்லுவீங்களா? நான் சைவத்துக்கு எதிரானவன் நீங்கள் சொல்லுவீங்களா? ஒரு உணவை வச்சுக்கிறதா வேணாமா அப்படின்றது முடிவு பண்ணுறது நான். அதை சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதான்னு முடிவு பண்ணுறது நான். வெஜிடேரியன் உனக்கு வசதியான விஷயமா இருக்கலாம், தாராளமாக உன் உணவு நீ தாராளமாக கொண்டாடு. அது அசூயாக இருக்கா, அது எனக்கு ஒத்துக்குதா, எனக்கு ஒத்துக்கலையா? இப்போ உதாரணத்துக்கு என் வீட்டு அம்மாவுக்கு சில செந்தூரம்லாம் வச்சாங்கன்னா அவங்களுக்கு நெச்சித்தனம் அரிக்கும். ஓகே, அதனால் அதை செய்யவே மாட்டாங்க அவங்க. சில பொட்டுகள் அரிக்கும், சில அலர்ஜி இருக்கும். அது அரிச்சிருக்கலாம், வேர்வை காரணமாக ஒரு தொடச்சிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் கட்டமைக்கிறீங்கன்னா, ஒரு இந்து மக்களுக்கு எதிரானவர், அப்போ அவர் இந்து இல்லையா? கடவுள் கும்பிட்டா தான் இந்துவா? கடவுள் கும்பிடலாம் இந்து இல்லையா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்துக்களினுடைய மனதை, இந்துக்கள்னா யார்? இப்போ மற்றவங்களாம் யாரும் இந்துக்களே கிடையாது. நீங்கள் கடைசியாக அந்த கான்செப்ட் எங்கே இருந்து, இந்துக்கள்ன்றதில் எங்கே இட்டு வந்தீங்கன்னா பிராமணர்கள் அதை முடிச்சு போடுறீங்க. அவங்களுக்கு தான் ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சு, அவங்கள எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்ற மாதிரி பண்ணுறீங்க. சரி, மதம் மாற்றம் தடை சட்டம், மதம் மாற்றம், ஒருத்தவங்க கூட மதம் மாற்றம் கூடாதுன்னு சொல்கிறீங்க. எங்கே திருமணம் போடுறீங்க,
மதம் மாற்றக்கூடாது, கரெக்டு. அவனுக்கான மரியாதை கொடு, கற்பகிரகத்தில் உள்ளார விடு. கிறிஸ்டானிட்டியில் அப்படி கிடையாது. அவன் எல்லா இடத்துக்குமே போகிறானே, அவன் ஏன் மதம் மாறுறான்? சொந்த மதத்தில் அவனை நிராகரித்ததுனால தானே மதம் மாறுறான். இப்போ கடவுள் மறுப்பாளர் அப்புறம் வந்து விபூதி அழிச்சார். ஏன் கலைஞர் கூட தான் கடவுள் மறுப்பாளர். ஆனால் திருச்செந்தூரில் வேல் காணன்ட்டு அவர் தான் வந்து போராட்டம் பண்ணி நடைபயணம் மேற்கொண்டார். பெரியார் கூட தான் வந்து கடவுள் பிடிக்காது. ஆனால் கடவுளை கும்புறவனை நீ எப்படிடா வந்து மதிக்காமல் இருக்கலான்னு போராட்டம் பண்ணலையா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்போ திருமாவளவன் சொல்கிறாரு, திருநீரை அழித்ததை பற்றி ஒரு வாரமாக பேசுகிறீங்களே, மேல்பாதி கோயிலில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் வந்து உள்ளாரவே செல்லக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாம் இந்து தானே, இவங்க திருமாவளவனை உள்ளார கூப்பிட்டு போகிறோன்னு ஏன் நீங்கள் போராட்டம் பண்ணல? ஆக இந்து என்ற போர்வையில் பிராமணர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனால தான் உங்களுக்கு வந்து அதை பிரச்சனையாக்குறீங்க. ஆனால் திருமாவளவன் வந்து ஊதி அழிச்சிட்டார், இந்துக்கு எதிரானவர்ன்றீங்க. மேல்பாதி கோயிலில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் உள்ளார சேர்க்க மாட்டேன்றாங்க. அங்கே கூட்டின்னு போக வேண்டியதானே, போராட்டம் பண்ணி உள்ளாரட்டுன்னு போக வேண்டியதானே. விபூதி அழிக்கிறதுக்கு வந்து பொங்குறீங்க. ஒரு இந்துவாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினரே உள்ளார விடல. அப்போ அது உங்களுக்கு ஏற்புடையதா? பசங்களுக்கு வந்து நஞ்சை கலக்கிற மாதிரி வந்து உத்திராட்ச கொட்டையும் கயிறும் கட்டிக்கிட்டு போகணும் ஸ்கூலுக்கு, விபூதியும் உத்திராட்ச கொட்டையும் போட்டு போகணும் பிள்ளைங்களுக்கு வந்து சொல்கிறீங்க. இதே இந்து பெண்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதும் போது தாலியிலேருந்து மங்கள் சூத்திரில், நீங்கள் சொல்கிற அந்த மங்கள் சூத்திரிலேருந்து மெட்டிலேருந்து அவுத்தாங்களே, அப்போ எங்கே போனீங்க நீங்கள்? அப்போல்லாம் நீ ஏன் பொங்கலை? இதானே கேள்வி. ஒருத்தன் ஏமாந்தான் எவனாவது கிடச்சானா அவன் தலையில் மிளகா அரைக்க வேண்டியது. இப்போ திருமாவளவன் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர் சொன்னீங்கல்ல, மேல்வாதி கோயிலுக்கு கூட்டின்னு போங்க, இந்துக்கள் எல்லாரையும் வந்து கற்பகிரகத்தில் விடுங்க, அறநிலையத்துறையை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து மாற்றிடணுன்றீங்க. அதாவது சிதம்பரம் நடராஜர் கோயில் அதுக்கு உதாரணம். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும்போது 10 கோடி வருதுன்னு வச்சுக்காங்க உதாரணத்துக்கு. தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டுக்கு போனதுமே 2 கோடி தான் வருது. மிச்சம் 7 கோடி 8 கோடி என்னையா பண்ணீங்க? இதற்கு தானே நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. அதனால தான் பெரியார் சொன்னார், இவனுங்க எதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறானோ அது எதிர்ப்பு தெரிவிங்க, அவனுக்கு எதிர்க்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதுக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்னாரு. எங்கள் தலைவர் எப்பயோ சொல்லிட்டு போயிட்டாரு. உங்கள் கதையெல்லாம் மூடுங்க. திருமாவளவன் வந்து இந்துக்களுடைய மனதை புண்படுத்தியிருந்தாருன்னா அவரை மேல்வாதி கோயிலிருந்து உங்கள் கோயில், பெருமாள் கோயில், கற்பகிரகம் எல்லாத்தையும் கூட்டின்னு போங்களேன். ஸோ அதனால் வந்து எதேச்சையாக ஒரு செயலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்துக்கு எதிரானவன்றீங்க. நான் அதுக்கு தான் வந்து சாப்பாடு விஷயத்த சொன்னேன். எனக்கு சில காய்கறிலாம் ஒவ்வாமைன்னா வெஜிடபிளுக்கு எதிரானவன், சைவத்துக்கு எதிரானவன் நீங்கள் கட்டமைப்பீங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. இன்றைக்கி உத்திராட்ச கொட்டை போட்டுக்கிட்டு அவன் போவான், பழக்கமாயிடும், அவன் நீட் எக்ஸாம் எழுத போவான், அன்றைக்கி உத்திராட்ச கொட்டையில் வந்து பிட்டு வச்சிருப்பான், அதை அறுப்பான். அப்போ நீங்கள் போய் கூட இருப்பீங்களா? இந்துக்களுடைய மனித அப்போல்லாம் புண்படுத்துறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் அதான் இந்துக்களாச்சு, இந்துக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியது தானே. நேற்று கூட ஒருத்தன் வந்து ஒரு வாத்தியார், தலைமை ஆசிரியர் வடநாட்டில் ஒரு பிள்ளைய வந்து அது வந்து நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண அடித்தே சாவடிச்சிருக்கான். நீட் வந்து என்றைக்குமே எதிரானதுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். நீட் மூலமாக இருக்கிறவன் தாலி அவுக்கிறதுலேருந்து, மெட்டி அவுக்கிறதுலேருந்து, கம்மலை காய்ட்டுறதுலேருந்து, உள்ளாடை காய்ட்டுறதுலேருந்து எவ்வளோ அசிங்கம் பண்ணிட்டு இருக்கான் இந்து பெண்களுக்கு. அதுக்கெல்லாம் நீங்கள் பொங்கிட்டீங்களா? திருமாவளவன் விபூதி அழைச்சதுக்கு கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால தான் அவர் வந்து என்ன மேல்வாதி கோயிலுக்கு ஒன்றா அழைச்சிட்டு போங்களேன், எங்கள் சமூகத்தை ஆளுங்களாம் இட்டுன்னு போங்களேன், அவங்களும் இந்துக்கள் தானேன்னு சொல்கிறாரு. அதுக்கான பதிலை சொல்லுங்கள். தட்ஸ் ஆல். எனிவே இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சங்கிகள் வந்து ஒரு பரப்புரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் இருக்கிற நுவான்சஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய நம்ம ஒரு வீடியோ செய்கிறதுக்கான காரணம் எல்லாமே. இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னுங்கள் தெரிவித்துருங்க. இன்னும் ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியுடைய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.